அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோட. அன்பர்களே, நமது சேனலில் சின்ன சாதாரணமான பொதுமக்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளும் அதற்கான பதில்களுமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் இருக்குங்க. பொதுமக்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய சந்தேகங்கள் கேட்கப்படும் போது அதற்கு எனக்கு தெரிந்த விதத்தில் சரியென்று பட்ட பதில் சொல்லப்படும். இந்த பதில்தான் சரி என்று நிர்பந்தமாக நாம் பதில் சொல்வதில்லை. ஆனால் நாம் படித்த அளவிலும் அனுபவித்த அளவிலும் இது சரியான பதிலாக இருக்கும் என்கின்ற பதில்களை நாம் சொல்கின்றோம். முதல்ல இன்றைக்கு உள்ள கேள்வியை பார்ப்போம். ஐயா வணக்கம். வேதங்கள் நமது முக்கியமான பொக்கிஷம். ஆனால் வீடுகளிலே வேதங்களை வைக்க கூடாது, அது சன்னியாசிமார்கள் இருக்கும் இடத்தில் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே, இதை பற்றி கூறுங்கள். வேதங்கள் வேதங்கள் என்பது சனாதன தர்மத்தினுடைய, இந்து மதத்தினுடைய அடிப்படை நோக்கம். இந்த அடிப்படை நோக்கம் என்று 4 வேதங்கள் இருக்கின்றன. ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களுக்கு உள்ளே உள்ள சாகைகள் தான் உபநிடதங்கள். இந்த வேதங்கள் ரிஷிகள் தங்களுடைய ஆழ்ந்த தியான நேரத்திலே அவர்களுடன் இறைவன் பேசி இறைவனால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அந்த வேதங்கள் அவ்வளவு புனிதமானவை. சனாதன தர்மம் என்கின்ற இந்த இந்து தர்மத்துக்கு 4 கால்கள் போன்று, 4 தூண்கள் போன்று இதை தாங்கி இருப்பது வேதங்கள். இந்த வேதங்களை நாம் படிக்கக்கூடாது, படித்துவிட்டால் நம்முடைய ஞானம் பெருகும், அப்பொழுது தீராவிட கொள்கைகளுக்கு இடம் இருக்காது என்கின்ற ஒரு சிந்தனையில் தான் செமிட்டிக் மதத்தாருடைய தூண்டுதலின் மூலமாக தமிழகத்திலே இந்த திராவிட கழகங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது, சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது, வேதங்களை குற்றம் சொல்வது போன்ற விஷயங்களை செய்கின்றார்கள். பிராமணர்களும் வேதம் வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் தூண்டிவிட்டு சில குழப்பங்கள் நம்முடைய சமயத்திலே நடப்பது நமக்கு தெரியும். ஆனால் வேதங்கள் நமது வீட்டிலே இருக்க வேண்டும். நான் ஒரு வேதக்காரன். உண்மையிலே வேதக்காரன் என்று சொன்னாலே இந்து தான். வேதத்துக்கு சொந்தக்காரன், 4 வேதங்களுக்கு சொந்தக்காரன் இந்து தான். ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வேதம் என்று சொல்லக்கூடியதே இந்துவனுடைய சொத்து தான். இப்பொழுது மற்றவர்கள் பரிசுத்த வேதாகமம் என்று அவர்களும் ஆக்கிட்டார்கள் வேதம் என்று சொல்லி. என்று சொன்னால் இந்தியாவிலே அவர்களுக்கு பிடித்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்து நாமதாரிகளாக இந்து கலாச்சாரத்தோடு சேர்ந்ததாக இருந்தால்தான் இங்க முடியும், இல்லை என்றால் இங்கே நிற்க முடியாது என்கின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு புரிந்த காரணத்தால் அதையும் வேதமாக்கி விட்டார்கள். பைபிள் என்பதையும் வேதமாக்கி விட்டார்கள். ஆனால் வேதம் என்றால் வித்து என்றால் அறிவு. அறிவு என்பது இருக்கக்கூடிய இடம்தான் வேதம். அது 4 வேதங்களில் தான் இருக்கின்றது. வேதங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். ஆனால் அதனுடைய மொழி நம்மை படிக்க விடாமல், சமஸ்கிருதம் படிக்க விடாமல், மொழி நமக்கு புரிய முடியாமல் பண்ணிவிட்டார்கள். அட்லீஸ்ட் வீட்டில் வேதம் வாங்கி வைத்திருப்பதாவது செய்ய வேண்டும். இப்படி வாங்கி வைக்கும் போது உடனே நிறையவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வேதம் புத்தகத்தை வீட்டில் வைத்திருக்க கூடாது, அது சன்னியாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும், இல்லைன்னா வேதம் புக் வாங்கி வீட்டில் வாங்கி வச்சுன்னா அந்த வீடு சன்னியாசி வீடாக மாறிவிடும், பிள்ளைகள் சன்னியாசியாக போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு இது சொல்லக்கூடியவர்கள் ஹிந்துக்கள் தான். இது அறிவில்லாமல் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி தடைகள் எல்லாம், இந்த கருத்து தவறானது. வார்த்தைகள் என்றால் தெரியும். ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதங்களும் நம்முடைய வீட்டில் இருக்கின்றது. அதனுடைய தமிழ் ஆங்கில விளக்கம் இங்கே இருக்கின்றது. புத்தகங்கள் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். புத்தகங்களை பார்க்கும்போது அதை படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆவது வரும். அதனால் வேத புத்தகங்களும் சரி, பகவத்கீதையும் சரி, ராமாயணம் சரி, மெய்கண்ட சாஸ்திரம்,
ஸ்ரீபாஷ்யம், நிறைய புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு பைபிள் மட்டும்தான். எனவே எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகம் போதும். ஆனால் பிஹெச்டி ரிசர்ச் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் தேவை. நிறைய புத்தகங்கள் இருந்து அறிவை தேடித்தான் அவர்களால் ரிசர்ச் செய்ய முடியும். நிறைய புத்தகங்கள் உள்ள இடம் சனாதன தர்மம். பலவிதமான புத்தகங்கள். ஸ்ரீபாஷ்யம், வேதங்களுக்கு பாஷ்யம். இது மெய்கண்ட சாஸ்திரம், மூலமும் உரை நூலும். மெய்கண்ட சாஸ்திரம் அது 12 பாடல்கள். அதனுடைய விளக்கம் தான் இவ்வளவு பெரிய புத்தகம். 12 பாடல்களுடைய விளக்கம். இதெல்லாம் நம்முடைய அற்புதமான பொக்கிஷம். இது நாம் படிக்க வேண்டும். அதனால் வேதம் கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். வேதங்கள் இல்லாத வீடு ஒரு நல்ல இந்து வீடாக இருக்காது. கண்டிப்பாக வேதம் நாம் நம்முடைய வீடுகளில் வைத்திருக்க வேண்டும்.